ஹலோ எவ்ரிவன், உங்களுக்கு இகாம்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கமெண்ட்டில் எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது அமேசானில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிகினர் செல்லர்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. ஏன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் ஃபர்தராக ஏதாவது கேம்பெயினுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதா, இல்லைனா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறதா, இந்த ப்ராடக்ட் கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை உங்களால் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ராஃபிட் உங்களுக்கு தெரியணும். இதை நம்ம எப்படி நம்மளோட அமேசான் போர்ட்டல்லையே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் டேஷ்போர்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களோட அமேசான் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல அகைன் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ டிரான்சாக்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டருக்கும் என்ன ஆர்டர் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் நான் வேறு மெத்தட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் அப்படின்னு இருக்கும், இதில் போய்ட்டு ஆல் அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் வந்த அமௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது நீங்கள் ஆல் அக்கௌண்ட் டைப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுக்குமே இதில் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கும். இது நீங்கள் ஒவ்வொரு ஆர்டர் ஐடி பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் ஐடிக்கு எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆர்டர் ஐடிக்கு நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிற கீழே ஒரு நம்பர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனதும் என்ன வரும் அப்படின்னா மேலே ப்ராடக்ட் சார்ஜஸ்ன்னு போட்டுட்டு இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம், அப்படியே ஃபுல்லாக கீழே வந்துருங்க. இந்த இடத்துல சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த அமௌண்ட் தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கக்கூடிய அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இது ஒரு எஃபிஐ ப்ராடக்ட், அதனால எஃபிஐ பிக் அண்ட் பேக் ஃபீ அப்படிங்கிறதும் எஃபிஐ வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்குது. இதுவே எம்எஃப்என்னாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃபிஐ பிக் அண்ட் பேக் ஃபீ ஆட் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக எஃபிஐ வெயிட் அண்ட் ஹேண்ட்லிங் ஃபீக்கு பதிலாக ஷிப்பிங் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒன்று ஈஸி ஷிப் ஃபீ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஷிப் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு காமிக்காது. ஈஸி ஷிப் அப்படின்னா அமேசானே உங்களோட பிளேஸில் அந்த பார்சலை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ஈஸி ஷிப் ஃபீஸ் வரும். இது எஃபிஐ ப்ராடக்ட் அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த எஃபிஐயோட ஷிப்மெண்ட் வெயிட்டை இதில் போட்டுருவாங்க, வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், எஃபிஐ பிக் அண்ட் பேக் ஃபீ அப்படின்னு இருக்குங்களா. எஃபிஐயில் நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பேக் பண்ணி அதை அனுப்புறதுக்கு ஒரு சார்ஜ் எடுப்பாங்க. அதுக்கான அமௌண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே அதோட அமௌண்ட் தான். பேஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு ரெண்டாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீஸ் அப்படிங்கிறதும் ஷிப்பிங் சார்ஜு, அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் 54 ருபீஸு, அதோட ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க. அதேமாரி ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அமேசான் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டான ஃபீஸு, அந்த அமௌண்ட்டை ப்ராடக்டோட ப்ரைஸ் பேஸ் பண்ணி அதுக்கு 13 ரூபா எடுக்கிறாங்க, அதோட ஜிஎஸ்டியும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஏன் நம்மளுக்கு ரெஃபரல் ஃபீஸ் காமிக்கல அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா 249க்கு சேல் பண்ணுறோம். 300 ருபீஸ்க்கு உள்ளே இருக்கிற சம் ப்ராடக்ட் கேட்டகரிஸ்க்கு அமேசான் இப்போதைக்கு ரெஃபரல் ஃபீஸ் எடுக்கிறது இல்லை, அதனால நம்மளுக்கு ரெஃபரல் ஃபீஸ் இதில் காமிக்கல. இப்போ ஃபைனலாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148 ரூபா போடுறாங்க. 249 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம், 148 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவங்க போட்டுடுறாங்க. இப்போ இது மொத்தமே இவங்க ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 148 ரூபா வருது, இதிலிருந்து நீங்கள் அந்த ப்ராடக்டை பை பண்ணியிருப்பீங்க, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இருந்தோ இல்லை ஹோல்சேலர்கிட்ட இருந்தோ பை பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டையும் இந்த இதுலேருந்து தான் நீங்கள் கழிக்கணும். இப்போ 148 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துச்சு அப்படின்னா இது ஒரு 80 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க மேனுஃபேக்சர்கிட்ட அப்படின்னா இப்போ 68 ருபீஸ் வருதுங்களா. இந்த 68 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் ஜிஎஸ்டி போடும்போது இந்த 148 ரூபாய்க்கு அந்த ஜிஎஸ்டி போடக்கூடாது. டோட்டலாக எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்களோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடணும், 249. இப்போ இது 68 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 249க்கு 5% ஜிஎஸ்டி போடணும். அப்போது அந்த சேல் அமௌண்ட் போட்டு இன்டூ போட்டு இதோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு போட்டுக்கோங்க, 5%, 18% அப்படின்னு போட்டு டிவைடட் பை 100 கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ் 45 பைசா உங்களுக்கு வருது.
இது வந்து ஜிஎஸ்டிக்கு உண்டான அமௌண்ட், நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். இந்த 12 ருபீஸையும் நீங்கள் வந்து அப்படியே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எஃபிஏ வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீஸு, ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீஸு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎஸ்டி அமௌண்ட்லாம் எடுக்கிறாங்க. அப்போது இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 9 ரூபா வரும், இதில் வந்து ஒரு 3 ரூபா அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து இதுலேயே கூட நீங்கள் கழிச்சிக்க முடியும். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 ருபீஸ் 4 ருபீஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ கேம்பெயின் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி பிடிப்பாங்க, அந்த அமௌண்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு கிளைம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஆட் ஆகிக்கும். 148 மைனஸ் நீங்கள் வந்து 60 ருபீஸ் ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா 88 ருபீஸு மைனஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்கள் கழிச்சிக்கிறனாலும் கழிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட்டு. இப்போ இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்களா, இந்த 54 ருபீஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி உங்களோட இந்த ஃபீஸ் வந்து மாறும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மேனேஜ் ஆர்டர்ஸ் பேஜுக்குள்ளே போயிட்டு சென்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருங்க, அதில் சிப்புடுன்னு போய்க்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அனுப்பின ப்ராடக்ட்டுக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அமேசான்லேருந்து கொடுத்துருப்பாங்க, அதனால ஆல்ரெடி நீங்கள் ஷிப் பண்ணியிருப்பீங்க அதையே, அதனால சிப்புடு அப்படிங்கிறதுக்குள்ள வந்துருங்க. நான் வந்து எஃபிஏ ப்ராடக்ட்டுக்கு பார்க்க போகிறேன், ஸோ அதனால் விவ் எஃபிஏ ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் 30 நாள் ஆர்டர் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே வந்து எல்லாத்தோட ஆர்டர் ஐடி வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் பார்த்தோம்ல, இதோட ஆர்டர் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு வந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஆர்டர் ஐடி அப்படிங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஐடியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இது எங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த ப்ராடக்ட்டு. அப்போது இது வந்து தமிழ்நாட்டோட ஆர்டர். தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 54 ருபீஸ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து எடுக்கிறாங்க. டோட்டலாக ஒரு 60 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுவுமே ஈஸியாக இல்லை புரியல அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ டோட்டலாக வந்து மேலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இங்கே இருக்குங்களா, அதுலேருந்து ஃபுல்லாக அப்படியே மொத்தம் காப்பி பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடிக்குள்ளே போய்க்குங்க. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து போட்டுக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, இதில் வந்து நான் அமேசான் ஆர்டர் டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காப்பி பண்ணோம்ல, இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். பர்ச்சேஸ் காஸ்ட்னால் நீங்கள் மேனுஃபேக்சர்ட்டையோ செல்லர்ட்டையோ வாங்குறது, இல்லை நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 80 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா 80 ரூபா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஆன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5% ஜிஎஸ்டி அப்படின்னா 5 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. 18% ஜிஎஸ்டின்னா 18ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து ப்ளீஸ் கால்குலேட் அப்படின்னு போட்டுட்டு டோட்டலாக அமேசான் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறாங்க, ஃபைனலாக எனக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகுது, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, ஜிஎஸ்டியோடு சேர்த்து ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, அப்புறம் என்னோட நெட் ப்ராஃபிட் என்ன, அது வந்து பர்சன்டேஜில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுறோம். இது இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு வந்து அமேசானோட ஃபீஸ் எவ்வளோ, என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ அதை மட்டும் கேட்டிங்கனாலே போதும். முக்கியமாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம்ல இந்த டிரான்சாக்ஷன், இதை வந்து மறக்காமல் பண்ணிவிட்டு உங்களோட ஜிஎஸ்டியும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் காஸ்ட்டை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே சாட்ஜிபிடி வந்து உங்களுக்கு அழகாக வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இதில் டோட்டலாக நம்ம வந்து சேல் பண்ணது எவ்வளோ 249 சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஃபைனலாக நம்மளுக்கு பேங்க்கு கிரெடிட் பண்ணியிருக்கிறது 148 ருபீஸ் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்டோட பர்ச்சேஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ் ஜிஎஸ்டியோடு வருது. அப்போது அந்த 148 வந்து நம்மளுக்கு அமேசான்லேருந்து கொடுத்தாங்கல்ல, நம்மளோட பேங்க்குக்கு போட்டாங்களா, அதிலிருந்து ப்ராடக்டோட பர்ச்சேஸ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணோன்னா 64 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வருது. இதில் வந்து 64 ருபீஸ் தான் நம்மளோட ப்ராஃபிட். இதை வந்து பர்சன்டேஜாக போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 25.9% வந்து ப்ராஃபிட்டாக வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி உங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறது பார்த்து அதுக்கப்புறமா வந்து சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஹீலியன் 10 பிளானு. இப்போ ஸ்டார்டர் பிளானே பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு $29 வருது அப்படின்னா 2500 பக்கமாக ஸ்டார்டர் பிளானே வருது.
ஸ்டார்டர் பிளானில் உங்களால் லிமிட்டடாக தான் கீவேர்ட் ரிசர்ச் ப்ராடக்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியும். இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த டூல் எல்லாமே மந்த்துக்கு ஜஸ்ட் 700க்கு கொடுத்துட்டுருக்கோம். டோட்டலாக 1 இயருக்கு வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3500 தான். ஸோ நீங்கள் 1 மந்த் ட்ரை பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்துச்சுன்னா கூட 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம், இது வந்து ஏன் இவ்வளோ கம்மி விலைக்கு கொடுக்குறீங்க, எப்படி கம்மி விலைக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் லிங்க் வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து டேரெக்டாக உங்களோட ஆக்சஸ் லிங்க் வந்து கிடச்சிரும். உங்களோட பாஸ்வேர்டு யூசர் ஐடி நீங்கள் கொடுப்போம். பே பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு யூசர் ஐடி உங்களுக்கு கொடுப்போம். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டூல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல விசிபிளாக இருக்கும். ஸோ ஹீலியம் 10க்கு மட்டும் 2 இது இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன்றை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஹீலியம் 10க்கு லாகின் பண்ணி விட்ரும். உங்களுக்கு டேரெக்ட் ஹீலியம் 10 ஆக்சஸ் கிடைக்காது. பட் அந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் உங்களோட ஹீலியம் 10 லாகின் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்டென்ஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ ஹீலியம் 10 வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மந்த்ஸுக்கு வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் கொடுங்க. நான் வந்து ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.